பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. இன்னைக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே தான் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும். பரிசுத்த ஆவியனோட ஐக்கியப்படுங்க. குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொரு நாளும் துவக்குங்க. ஹோலி ஸ்பிரிட்டோட ஐக்கியப்படுங்க. கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருக நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. என் சந்தோஷத்தை உங்களுக்கு தர்றேன், என் சமாதானத்தை தர்றேன். இங்க சொல்லுகிறார், நம்பிக்கையின் தேவன் உங்களை எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. உங்கள் சந்தோஷத்தை சமாதானத்தை பாதிக்கிற எந்த சூழ்நிலையிலும் ஆவியானவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாராக. இன்னைக்கு மனசுல வைக்க வேண்டியது, எனக்கு உள்ள நித்திய ஜீவன், எனக்கு உள்ள பிதாவின் தன்மை, எனக்கு உள்ள அவருடைய சமாதானம், எனக்கு உள்ள அவருடைய பரிபூர்ணமான சந்தோஷம், இதைத்தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள வைக்கிறார். இந்த நாளுமே கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு உள்ள ஒவ்வொரு நாளும் பலன் செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சமாதானம் சந்தோஷம் எனக்குள்ளே பலன் செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே பலன் செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஐயா உம்முடைய தன்மை, உம்முடைய அன்பு எனக்கு உதவி செய்யணும், பலன் செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆவிக்குரிய தேர்ச்சியை அவரை போல நான், அவருடைய வார்த்தை, அவருடைய சாட்சி, அவருடைய கனிகள், அந்த விசுவாசம். இதுல முக்கியமான வார்த்தை மறுபடியும் போடுவோம், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினால் சமாதானத்தால் நிரப்பார். விசுவாசம் இல்லாட்டி சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. பிரச்சனை வருதா? விசுவாசி ஓ சந்தோஷ சமாதானம் காக்கப்படும். தேவை வருதா? விசுவாசி தேவை வந்தோன ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னா ஓ சந்தோஷத்தை சமாதானத்தை நீ மிஸ் பண்ணிடுற. அதனால இந்த சொல்ற வெளிப்பாடு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த ஆறாவது சந்தோஷத்தின் அபிஷேகத்தை பேசுகிறேன், சமாதானத்தின் அபிஷேகத்தை பேசுகிறேன். சந்தோஷத்தின் அபிஷேகம், சமாதானத்தின் அபிஷேகம் உங்கள் மேல் பேசுகிறேன். ஹீலிங்கை பேசுகிறேன். மனதிலே ஹீலிங், மனதிலே ஹீலிங், மைண்டிலே ஹீலிங், மைண்டிலே சமாதானம், ஆவியிலே மகிழ்ச்சி, ரெண்டையும் பேசுகிறேன். இதனால பெரிய அற்புத சாட்சி இந்த செய்திக்குள்ளே உங்களுக்கு உண்டாகிறத சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன்.